ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம், ராஜாச்சி, கதவை திறமா. எங்க வந்தீங்க? என்ன புருஷனை போய் எங்க வந்தான்னு காமெடி பண்ணிட்டு உள்ள போய் பேசலவாதி. ராத்திரி 1 மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை? அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச. எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க? அது நம்ம பார்ட்டிக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்து. ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது? ஏன் நீ ட்ரீட் தர போறியா? இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான். இந்தா செல்லம், அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா, கீழே போடலாத. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட். நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா? அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன். உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்டா மாதிரி தான்டா இந்த தேசம். இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்தி இருக்கானா? வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான். ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. அது கோவில்ல கொடுத்த பூ மாதிரி தெரியலையே. இது கோயில்ல தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார். எந்த சாமியார்? அது ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. அவர் ஃபுல் பாட்டில் பீர் அடிச்சுட்டு தலையில தேங்காயை உடைச்சிட்டு குழந்தைகளை தாண்டி தாண்டி குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார். சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா. எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அதாவது லவ் கிவா? அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான பிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 எல்லாம் போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிக்கப் ஆக மாட்டேங்குது. அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு. சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா? கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது. அப்படி வரக்கூடாதே, நான் பாக்குறேன். ஒரு 50 இருந்தா கொடுங்களேன். எதுக்கு 50? 90 வாங்கத்தான். என்ன 90? அது உங்களுக்கு புரியாது. கட்டிங் இந்த இருக்கு கட்டிங். இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங். ஓஹோஹோ, இந்தா. தேங்க்யூ தாத்தா. இது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கும். இந்த பாத்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க. என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக். சாமி, தீராத தம்மு வேண்டும். வா மனோ. ஹாய் ஆண்டி. காஃபி சாப்பிடு. காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்ல. பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா. ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன். என்ன சொல்ற? ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் அவன்கிட்ட லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகு டப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க. வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீயுமாடா? டேய், வீட்டுல இம்சை பண்ணும் போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா? சொல்லுடா. ஆசைனா? ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு கிரண் மாதிரி நல்ல ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா? அத சொல்லு. டேய், ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா? யாரு இவனா? நமக்கு தெரியாமையா? அடிச்சனா? அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நாம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆமாண்டா, உனக்கு தோணுச்சு, அதே மாதிரி அமைஞ்சிச்சு. எனக்கு அமைஞ்சுக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா? எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சுகிசிவம் பேசிக்கிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்லுங்க. FTVல பொண்ணுங்கள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப அவசியம். இந்தாங்க. என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற? இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு. வாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும். பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம். எதுக்கு? என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
சரி சரி ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தமெல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. ஒரு ஹாஃப் டே லீவை போட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இது கூட குறைச்சல் இல்ல. போய் மாலை வாங்கிட்டு வாங்க போங்க. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மாலையை போட்டுற வேண்டியது. 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாக்குறாளா? ஓகே. டேய் நிறுத்துக்கடா. பெரிய மனுஷன் செத்து இருக்கிறான். ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதடா. குத்துக்கடா. இந்தா. அச்சக். அப்படிதான். ஓடு. அப்படிதான். வாங்க. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு. அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா. பூ போல எடுத்துட்டு போங்கடா. போங்க. இந்தாங்க. இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க. என்ன? 100 ரூபாய்க்கு இவ்ளோ பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க. புரிஞ்சா சரி. ரொம்ப உதிருது. சீக்கிரம் போட்டுருவோம். இதென்ன 1 ரூபாய் காசு? அது நெத்தி காசு போல இருக்கு. நெத்தி காசா? இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும்போது நம்ம லக்குக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தியில எழுதுனது 1 ரூபா தான் போல இருக்குது. அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டுடலாம். அந்த 1 ரூபாயை அவர் நெத்தியில வச்சு கையில கொடுத்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. மாலை ரொம்ப உதிருதுங்க. உதுந்தா நாரு மாமனாரு. அமுதா, மாமி சும்மா சொல்லப்படாதே. பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார். பொணத்து முன்னாடியா? ஆனா பொணத்து கழுத்துல கிடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருன்னு தான் எனக்கு புரியல. போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதான போடணும். அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமேன்ட்டு. அதான் என்ன எடுக்கிற? அமுதா, எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அவசரப்பட்டுறாத. என்ன கீழே எடுக்கிற? கல்ல பற்ற போது. ஐயோ அம்மா கூறி பார்த்து அடிக்கிறானே. கொண்டி தோப்புக்காரி போல இருக்குது. வீதி வழி போன தையத்தக்க நடையா ஒரு நாடு. டேய் நிறுத்துறா. அதான் நாடகம் நடந்துருச்சேடா. ஒரு பட்டு தென்னை வரக்கூடிய நான் வாங்கி கூட. ஹாய்டா. என்னடா ஆச்சு? கபடி ஆடிக்கிட்டே நடந்து வர? ஏன்டா சொல்ல மாட்டேன்? நேத்து நைட்டு ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா. சரி. அதுல கமல் ராத்திய கால்ல நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில எப்படி நடப்பாரு. ஆமா. அத பாத்துப்புட்டு என் ஒய்ஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்ட்டா. நீ நடந்தியா? வேற வழி. அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா. நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம், கிச்சனு, ஹால், வீட்டே 2 சுத்தி வந்தேன். கல்யாணத்தப்ப ஒல்லியா இருந்தா வெயிட் தெரியல. இப்ப சந்தோஷத்துல சத போட்டாளா. வெயிட் தாங்க முடியல. கால் பிசைக்கிச்சுடா. you're a lucky fellow. அதுக்கப்புறம் என்னாச்சு? படத்தை கண்டினியூ பண்ணி பாத்தீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ரேப் சீன் வந்திருக்குமே. ஆமா. அதுவும் நடந்துச்சா? போடா. உன் தங்கச்சியை பத்தி நீயே கேட்காதடா.